ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இந்த மந்த் உங்கள் காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸில் டிசிஎஸ் ஒரு முக்கியமான கம்பெனி. நிறைய பேருக்கு இது ஒரு ட்ரீம் கம்பெனியும் கூட. டிசிஎஸ் இன்டர்வியூ ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், நம்பர்ஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரி டாபிக்ல இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த டாபிக்ல இருக்கிற முக்கியமான கொஷின்ஸை நான் சால்வ் பண்ண போறேன் இந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். If it takes 10 3D printers 10 minutes to print 10 models, how long will it take 100 printers to print 100 models? இதான் கொஷின். இது வந்து கிளாசிக் டைம்னு ஒரு கொஷின்ஸ். இது நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். ஓகே, 10 பிரிண்டர்ஸ் வந்து என்னதுன்னா இட் டேக்ஸ் 10 minutes டு பிரிண்ட் 10 மாடல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒர்க் காம்பனண்ட், சாரி இது வந்து டைம் காம்பனண்ட். மினிட்ஸ்ல இருக்குல்ல டைம் காம்பனண்ட், இது மாடல்ஸ் நம்பர் ஆஃப் ஒர்க் 10 மாடல்ஸ் இல்லை 10 ஒர்க் என்ன வேணா வச்சுக்கலாம். இது வந்து ஒர்க். ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, இப்போ டைம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒர்க் தட் இஸ் கெட்டிங் டன் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க, ஹவு லாங் வில் இட் டேக் டு டேக் 100 printers டு பிரிண்ட் 100 மாடல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 10 பிரிண்டர்ஸ்ல வந்து தேர் ஏபிள் டு டூ 10 minutesல வந்து 10 மாடல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து என்ன சொல்றேன், 100 மாடல்ஸ் இது பண்றதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒர்க் அண்ட் டைம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் சொல்லியிருந்தேன். கரெக்டா? இப்போ 100 மாடல்ஸ் பண்ணோம் அப்படின்னா மினிட்ஸும் பார்த்தீங்கன்னா 10 into 10. ஓகே, 100 minutes வரும். 10 into 10 மாடல்ஸ் தான் 100 மாடல்ஸ். அதான் நான் இங்க போட்டிருக்கேன். ஓகே, 100 மாடல்ஸ் இங்க ஆகுதுன்னா மினிட்ஸும் பார்த்தீங்கன்னா 10 into 10, ரெண்டு சைடும் 10 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ 100 மாடல்ஸ் பண்றதுக்கு 100 minutes ஆகும். பட் 100 minutes ஆகுது வந்து வித் ஜஸ்ட் 10 printers. அவங்க வேணா என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் 100 printers டு பிரிண்ட் 100 மாடல்ஸ். ஓகே, ஸோ இப்போ 100 minutes வந்து it will take for 10 printers to produce 100 models. Okay, ஆனா if it takes 100 printers are there, 100 printers are there, எவ்வளவு நேரம் ஆகும்? so number of printers and the number of minutes, இது வந்து inversely proportional, அதாவது 1 by infinity போடுறது. inversely proportional, அதாவது number of printers வந்து increase ஆச்சு அப்படின்னா number of minutes வந்து கம்மியாகும். ரெண்டுமே வந்து உல்டா. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, 10 printers வந்து 100 minutes அப்படின்னா 100 printers வந்து என்ன பண்ணணும், 10 into 10, அதாவது 100 printers into 100 minutes divide by 10 போடணும். இந்த சைடு வந்து நம்ம 10 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அதனால மினிட்ஸ் வந்து டிவைட் பை 10 போடுறேன். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நம்பர் ஆஃப் பிரிண்டர்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றதுனால மினிட்ஸும் அதே ப்ரொபோர்ஷன்ல டிக்ரீஸ் ஆகும். So 10 into 10 வந்து என்னது, 100 printers can produce 100 divided by 10 சொல்லுங்க. So 0 cancel is equal to 10 minutes. So 100 printers will take 10 minutes to produce 100 models. Okay, so இதுதான் ஆன்சர். How long will it take 100 printers to print 100 models கேட்டாங்கன்னா 10 minutes. Okay, இதுதான் ஆன்சர். உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தா பிளேஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இன் அ நார்மல் கோர்ஸ் ரவி, சஞ்சய் அண்ட் முகுந்த் கேன் ஈச் individually build a wall in 5, 8 and 10 days respectively. Due to difficult terrain and slushy conditions at the site, the individual time required for each to complete the work has increased by 20%, 25% and 50% respectively. How long will they take to build the wall if they work together? Okay, இதான் கொஸ்டின். நம்ம எழுதிக்கலாம். ரவி, சஞ்சய் and then முகுந்த். அந்த RSM டெனோட் பண்றேன். இப்போ ரவி வந்து he can individually build a wall என்ன சொல்றாங்க, 5 days சொல்றாங்க. சஞ்சய் வந்து 8 days சொல்றாங்க. முகுந்த் வந்து 10 days.
ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து the time individual time required to complete has increased by 20%, 25% and 50% respectively. ஸோ ரவிக்கு வந்து it has increased by 20%. அப்பனா வந்து இப்போ 6 days. எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? 5ல வந்து 20% பார்த்தீங்க அப்படின்னா 1 டேன்னு வரும். 5 into 0.2 1 day. ஸோ அதனால 5 plus 1 day is 6 days. ஓகே, 8ல வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது. 8 இல்லாமல் அதுல இருந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது. 25% 2 days. 0.25 into 8 போட்டீங்கன்னா 2 days வரும். plus 2 is equal to 10 days. ஓகே, நெக்ஸ்ட் 10 days இந்த முகுந்த் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுது. 10ல வந்து 50% 5. so 10 plus 5 is equal to 15 days. இதான் individually if they take these many days to build one work actually. இதுவும் வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்து கொஸ்டின் தான். ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? how long will they take to build the wall if they all work together? எல்லாமே ஒன்னா ஒர்க் பண்ணாங்கன்னா எப்படி how much time will they take அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 1 day work வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். 1 day work of Ravi என்னது 1/6 of W. 6 இன்சைடு வந்துடும் 1/6. இதே மாதிரி 1 day work of Sanjay வந்து பாத்தீங்கன்னா 1/10 of work. 1 day work of Mukund வந்து 1/15 of work. So 1 day work of Ravi plus Sanjay plus Mukund is equal to என்ன வருது 1/6 plus 1/10 plus 1/15. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா எல்சிஎம் எடுத்துக்கலாம். 6, 10 and 15 எல்சிஎம் என்ன வரும்? 3 2s are 6, 10 அப்படி வச்சுக்கலாம். 3 5s are 15. அதே மாதிரி 2 1s are 2, 2 5s are 10, 5 அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் 3 2s are 6, 6 இங்க 5 2 5 இருக்குனால வெளில 5 வச்சுக்கலாம். 6 6 5s are 30. 30 தான் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ பண்ணோம்னா 30 எப்படி வருகிறது? 6 into 5 வந்து 30 வரும், மேலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 10 into 3 30 வரும், மேலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 15 into 2 30 வரும், மேலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So 5 plus 3 plus 2 is equal to 10 divided by 30 of work. இந்த சைடுல வந்து 1 day. So 1 day work of Ravi plus Sanjay plus Mukund is equal to 10/30 of work, which is equal to 1/3. So 1 work இந்த சைடுல வந்து 1 work வரணும்னா 1 work பண்ணா 3 அந்த சைடு போகணும்னா 3D is equal to 3D. அதாவது if all 3 are working together, okay, one work will be completed in 3 days. அதான் question. How long will they take to build the wall if they work on it together? If they work on it together, they will complete that work in 3 days. ஓகேவா? இதான் ஆன்சர். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் டிப்ஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். The difference between the ages of 2 of my 3 grandchildren is 3. My elder grandchild is 3 times older than the age of my youngest grandchild, and my eldest grandchild's age is 2 years more than the ages of my 2 youngest grandchildren added together. How old is my eldest grandchild? ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? 3 grandchildren இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க வந்து எழுதிக்கலாம் G1, G2, G3, 3 grandchildrens. ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஏஜஸ் ஆஃப் 2 of my 3 grandchildren is 3. இதை நம்ம மனசுல வச்சுக்கலாம். நான் ஐ வில் கம் டு திஸ் லேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து ரொம்ப முக்கியம். மை எல்டர் grandchild, லெட்ஸ் சே G1 தான் எல்டர்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, மை எல்டர் grandchild is 3 times older than the age of my youngest grandchild. G3 வந்து youngestனு வச்சுக்கலாம். ஓகே, அஸ்யூம் பண்றோம் நம்ம. G1 வந்து எல்டஸ்ட். ஓகே, அப்போ வந்து G1 is equal to 3 into G3 அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து my eldest grandchild's age, அதாவது G1 is equal to 2 years more than the ages of my 2 youngest grandchildren, அதாவது G2 plus G3 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ G1 is equal to 2 plus G2 plus G3 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போடலாம். The difference between the ages of 2 of my 3 grandchildren is 3. இப்போ வந்து எந்த grand 2ன்னு சொல்லலாம்? It could be G1 minus G2. ஓகே, G1 minus G2 இருக்கலாம், is equal to 3 இருக்கலாம். இல்ல G2 minus G3 is equal to 3 இருக்கலாம். ஓகே, இல்லாட்டி G1 minus G3 is equal to 3 இருக்கலாம். இந்த மூணுமே இருக்கலாம். ஓகே, ஆனா எது வந்து ஆப்ட்னு பாத்துக்கலாம். இப்போ let's say
g1 minus g2 is equal to 3 அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல போட்டு பார்க்கலாமா? g1 is equal to what? g1 is equal to 3 plus g2 னு வரும். கரெக்டா? g1 என்னது? g1 இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடலாம். இந்த ஃபர்ஸ்ட் வேணாம், ஏன்னா இது g1 g3 இருக்கு, நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ல போடலாம். இட்ஸ் g1 is equal to 3 plus g2 அப்படின்னு எழுதுறோம். it is equal to 2 plus g2 plus g3. g2 g2 cancel ஆயிடும். 3 minus 2 is equal to 1 is equal to g3. 1 is equal to g3 அப்படின்னு வருது. அப்ப g3 இங்க போட்டோம்னா g1 is equal to 3 அப்படின்னு வருது. ஓகே, இப்ப வந்து அப்ப g2 வந்து என்ன வரும்? இந்த ஈக்குவேஷன் g1 வந்து 1 சொல்றோம். ஓகே, சாரி, g3 வந்து 1 சொல்றோம், g1 வந்து 3 சொல்றோம். அப்போ வந்து g2 என்னது? இந்த ஈக்குவேஷன்ல போடலாம்ல. இந்த ஈக்குவேஷன்ல போட்டா என்ன வரும்? g1 is equal to 3 is equal to 2 plus g2 தான் கண்டுபிடிக்க போறோம். g3 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 னு வச்சிருக்கோம். so 3 minus 2 1, 1 minus 1 is equal to 0. so g2 வந்து 0, அது வந்து பாசிபிலிட்டி கிடையாது. கரெக்ட்டா? 0 னு வருது. so age has to have some number. so அதனால வந்து டெஃபினெட்லி இந்த இது கிடையாது. g1 minus g2 is equal to 3 கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து g2 minus g3 is equal to 3. that is what g2 is equal to 3 plus g3 அப்படின்னு வருது. கரெக்டா? இப்போ இதெல்லாம் போடலாமா? g1 is equal to 2 plus g2 என்னன்னு போட்டிருக்கோம்? 3 plus g3. 3 plus g3 plus g3. ஓகே, g1 is equal to 5 plus 2 g3 அப்படின்னு வருது. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன ஈக்குவேஷன் இருக்கு? அதே மாதிரி டாப்ல வந்து பாத்தீங்கன்னா g1 is equal to 3 g3. ரெண்டு ஈக்குவல் பண்ணி பார்க்கலாம். g3 g3 is equal to 5 plus 2 g3. ஸோ என்ன வரும்? g3 g3 கேன்சல். 3 minus 2 is equal to 1. g3 is equal to 5 அப்படின்னு வருது. ஓகே, g3 5 னா g1 என்னது? 3 into g3, that is 15. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல போடலாம் g2 வரதுக்கு. g1 என்ன சொல்லிருக்கோம்? 15 சொல்லிருக்கோம். that is equal to 2 plus g2 தான் கண்டுபிடிக்கணும். plus g3 என்னது? 5. இது போட்டா என்ன வருது? 2 plus 5 7. 15 minus 7 வந்து 8. கரெக்ட்டா? g2 is equal to 8. so 13, okay, 8. இப்போ என்னது? g1 தான் நம்ம எல்டஸ்ட் அச்சீவ் பண்ணிருந்தோம். so 15 years, அது வந்து ஹை. நெக்ஸ்ட் g2 வந்து மிடில்னு சொல்லிருந்தோம், அது 8. g3 தான் யங்கஸ்ட் 5. ஸோ இது இந்த எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தான் கரெக்டான இது. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஹவு ஓல்ட் இஸ் மை எல்டஸ்ட் கிராண்ட் சைல்ட்? எல்டஸ்ட் என்ன அச்சீவ் பண்ணிருந்தோம்? g1. ஸோ g1 வந்து 15 years. ஓகே, 15 years old. இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். In a country, 60% of the male citizen and 70% of the female citizen are eligible to vote. Male citizen என்ன சொல்றாங்க? 60% are eligible to vote. Female பாத்தீங்கன்னா 70% are eligible to vote. 70% of the male citizens eligible to vote voted. 60%ல 70%. அப்ப 60% into 70% போட்டீங்கன்னா 42% வரும். ஓகே, 60% into 0.7 பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 60% of the female citizens eligible to vote voted. ஓகே, 70%ல வந்து 60% மல்டிப்ளை பண்ணணும். அதுவும் வந்து 6 7 42, so 42% தான். அதாவது 70% into 0.6. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் தி சிட்டிசன்ஸ் voted during the election? இப்போ வந்து ஃபிராக்ஷன், அதாவது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் தி சிட்டிசன்ஸ் voted during the election சொல்றாங்க. ஓவரால் பர்சன்டேஜ். ஓவரால் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்றது? டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா இதுல வந்து மேல் அண்ட் ஃபீமேல் இருக்காங்க. லெட்ஸ் அஸ்யூம் m plus f. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் வந்து 42% ஆஃப் மேல்ஸ், அதாவது 0.42 m. 42% ஆஃப் தி மேல்ஸ் ஓவரால் மேல் பாப்புலேஷன் voted. அதே மாதிரி 42% ஆஃப் தி ஓவரால் ஃபீமேல் பாப்புலேஷன் voted as well. இந்த பர்சன்டேஜ் தான் voted during the election. அதை வந்து ஆட் பண்ணிக்கணும் மேல. 0.42 m plus 0.42 f divided by m plus f is equal to percentage of the proportion, அதாவது fraction of the citizens. இதை போய் கால்குலேட் பண்ணலாம். 0.42 காமனா இருக்கு, இது வெளில எடுத்துக்கலாம். எடுத்துட்டா m plus f வரும். கீழேயும் m plus f இருக்கு. ஓகே,
இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 0.42 வரும். இதுதான் fraction of the citizen, அதாவது 42% எழுதிக்கலாம். This is the fraction of the citizens who voted during the election. Okay, so இதுதான் answer. இப்போ next question போலாம். In how many ways coin of 1 rupee and 2 rupee is arranged to get a value of 100 rupee? ஸோ இந்த கொஷினுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 ரூபி வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு 1 and 2 ரூபியில் எப்படி பண்ணனா 3 வேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி 5 காயினுமே 1 ரூபியா வச்சுக்கலாம், இல்லை 3 1 ரூபி காயின் அப்புறம் 2 1 ரூபி காயின், இல்லாட்டி ஒரு 1 ரூபி காயின் அப்புறம் 2 2 ரூபி காயின். அதனால டோட்டலாக வந்து 3 வேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ என்ன சொல்கிறாங்க, யூசிங் 1 and 2 ரூபி காயின் how many ways you can do to get a value of 100 rupee? இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா. let's say x plus y is equal to 100 அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது xன்றது 1 ரூபி காயின், நம்பர் ஆஃப் 1 ரூபி காயின், y வந்து 2 ரூபி காயின். ஓகே, அதாவது நம்பர் ஆஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ x வந்து பாத்தீங்கன்னா let's say 100 1 ரூபி காயின் யூஸ் பண்றாங்க அப்படின்னா x is equal to 100. ஓகே, இப்போ 100 வந்துடும். ஸோ அப்போ வந்து y வந்து தேவையில்லை, 2 ரூபி யூஸ் பண்ணாம கூட பண்ணலாம். ஸோ இது ஒரு காம்பினேஷன். அதே மாதிரி எக்ஸ் யூஸ் பண்ணாம, அதாவது 1 ரூபி காயின் யூஸ் பண்ணாம 2 ரூபி காயின் வச்சே கூட பண்ணலாம். 2 ரூபி என்ன பண்ணலாம், 50 2 ரூபி காயின்ஸ் வச்சதுன்னா 50 to 100. ஓகே, அப்படி பண்ணாலுமே வந்து 100 ருபீஸ் வந்துடும் நமக்கு வேல்யூ. கரெக்டா? இது வந்து இன்னொரு வே. ஆனா இதை தவிர காம்பினேஷன் வேஸும் இருக்கு. காம்பினேஷன் வேஸ்னா என்னது, லெட்ஸ் சே y is equal to 1, அதாவது ஒரு 1 2 ரூபி காயின் இருக்கு, ஒரு 2 ரூபி காயின் வச்சுக்கிட்டு எக்ஸ் என்ன, அப்புறம் இப்போ ஒரு 2 ரூபி காயினா வேல்யூ என்னது 2 ரூபி. கரெக்டா? 2 ரூபி. மித்த 2 to combine it to get 100 னா மித்த 98 rupees வந்து 1 ரூபி காயின் வந்து வரணும். ஸோ எத்தனை காயின் வரணும் 1 ரூபியில, 90 வரணும். கரெக்டா? ஸோ 1 and 98 இந்த காம்பினேஷன்ல போட்டாலும் 100 வந்துடும். அதே மாதிரி y is equal to 2 அப்படி போட்டாலுமே 2 2 ரூபி காயின் 4 rupees. கரெக்டா? மித்தி 96 rupees வந்து 1 ரூபி காயின் வரணும். ஸோ 96. இது மாதிரி வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அப் டு வாட், y is equal to 49. y வந்து 49 னா 2 ரூபி வந்து 49 2 ரூபி காயின்ஸ் இருக்கு. 49 2 is equal to 98 ரூபி. அப்ப x வந்து 2, ஏன்னா 98 plus 2 தான் 100. கரெக்டா? ஸோ இது வரைக்கும் போகலாம். ஆனால் y வந்து 50, y is equal to 15 வரப்ப நம்ம இங்க ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கோம். y is equal to 50 அப்படின்னு வந்ததுன்னா அதாவது 50 into 2 is equal to 100 rupees. அதுலயே வந்து டேரக்டா 100 rupees வருது. ஸோ x 0 தான். இது ஆல்ரெடி கன்சிடர் பண்றோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் வே, இது செகண்ட் வே. இந்த மாதிரி காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா அப் டு 49 வரைக்கும் போகலாம். ஸோ 1ல இருந்து 49. ஸோ 49 ways are there. ஓகே, ஸோ 49 plus 1 plus 1 1 plus 2, அதாவது ஃபர்ஸ்ட் வே செகண்ட் 2 ways இருக்கு, பிளஸ் 49, அதாவது 51 ways in which you can arrange coin of 1 and 2 rupee to get a value of 100 rupees. Okay, so total number of ways என்னது 51 ways. இதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். We are driving along a highway at a constant speed of 55 miles per hour. You observe a car half a mile behind you. The car is moving fast and zooms past you exactly 1 minute later. How fast is this car traveling if its speed is constant? அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு கார் வரைஞ்சிக்கலாம். that is C1. ஓகே, இந்த கார் தான் நம்ம பார்க்குறோம். அனதர் கார் நம்ம பார்க்கறதுன்னா C2 பார்க்குறோம். C2 வந்து நம்ம போற கார். C2 கார் வந்து half a mile back we are seeing. அது வந்து within 1 minute, 1 minuteல பாத்தீங்கன்னா it is going past us அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதோட ஸ்பீட் என்னவா இருக்கும், ஸ்பீட் is equal to distance by time. distance வந்து half a mile divided by time வந்து மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, ஹவர்ஸ்க்கு மாத்திக்கலாம். ஏன்னா வந்து மைல்ஸ் பெர் ஹவர்ல தான் இந்த கொஸ்டினே வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1/60. ஓகே, ஸோ கேன்சல் பண்ணா 230s. ஓகே, ஸ்பீட் என்ன வரும், 30 மேல போச்சுன்னா 30 miles per hour. ஓகே, C1 கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா 30 miles per hourல வந்து it will cross. ஓகேவா? ஆனா C1 கான்ஸ்டன்ட் கிடையாது. C1 is already growing at 55 miles per hour. ஓகேவா? இப்படி இருக்கிறப்ப வந்து what will be the actual speed of C2? இங்கதான் ரிலேட்டிவ் கான்செப்ட் வருது. half a mile வந்து 1 minuteல cross பண்ணி if it will go beyond C1, then there's a relative speed of C2.
then the overall speed of C2 will be 55 plus 30 which is equal to 85 miles per hour. This is relative speed. In the speed limit, C2 has to cross this distance. Okay va? அப்பதான் வந்து it can go past C1 car. So 85 miles per hour தான் actual speed of the car C2. Okay va? This answer. So relative speed concept பாத்தீங்கன்னா two cars are going in the same direction. இப்போ C2 C1 ரெண்டுமே வந்து ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னா நம்ம வந்து ஸ்பீடை வந்து சம் பண்ணணும். ஓகே, அதான் நான் பண்ணிருக்கோம். ஸோ 85 miles per hour இதான் வந்து ஸ்பீட் ஆஃப் தி கார். ஓகேவா? இதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். George can do some work in 8 hours. Paul can do the same work in 10 hours, while Hari can do the same work in 12 hours. If all three of them start the work at 9 a.m., while George stops the work at 11 a.m., the remaining two complete the work. Approximately when will the work be finished? அப்புறம் எழுதிக்கலாம். ஜார்ஜ் இருக்காரு, பால் இருக்காரு, அப்புறம் ஹரி. ஜார்ஜ் கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 8 hours. பால் வந்து 10 hours, அப்புறம் ஹரி வந்து 12 hours. ஓகே, ஸோ இப்போ ஆல் த்ரீ ஆர் ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னு சொல்றாங்க. 9 AM ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ வந்து 1 hourல வந்து ஜார்ஜ் வந்து எவ்வளவு பண்ணுவாரு? 1/8 ஆஃப் த ஒர்க்கு. ஏன்னா 8 ஹவருக்கு ஒன் ஒர்க் வந்து 8 hours அப்படின்னா 1 hourல வந்து 1/8 ஆஃப் த ஒர்க். அதான் நான் போட்டிருக்கேன். ஓகே, அதே மாதிரி பால் வந்து 1/10 ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஹரி வந்து 1/12 ஆஃப் த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஸோ இஃப் ஆல் ஆஃப் தம் ஆர் ஒர்க் டுகெதர் ஃபார் 1 hour எவ்வளோ பண்ணுவாங்க? 1/8 plus 1/10 plus 1/12. ஓகேவா? இவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நம்ம இது வந்து சால்வ் பண்ணோம்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். 8, 10, 12 பார்த்தீங்கன்னா 4 2s are 8, 4 3s are 12, 2 1s are 2 5s are 2 3s are 3 எப்படி வச்சுக்கலாம். ஸோ 4 2s are 8, 8 5s are 40, 43s are 120. ஸோ 120 தான் எல்சிஎம். 120 வந்து எப்படி பண்ணுறது? 8 into 15 போட்டுக்கலாம். மேலே 15 வந்துடும். 10 into 12 வரும். 12, 10 into 10 போட்டுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா 15 plus 12 plus 10 எவ்வளவு? 37. 37 by கீழே வந்து 120. ஓகே, ஸோ 1 hour ஆஃப் த ஒர்க் வந்து 37 by 120 ஒர்க் வந்து பண்ணுவாங்க. ஸோ 2 hours, அதாவது 9 AM ஸ்டார்ட் பண்ணி தியர்ஸ் ஆல் த்ரீ 11 o'clock ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் வந்து இருக்காரு. 11க்கு அப்புறம் வந்து ஜார்ஜ் ஸ்டாப்ஸ் ஒர்க்கிங். ஸோ 2 hours வந்து ஆல் த்ரீ வில் கம்ப்ளீட் ஹவு மெனி ஒர்க்? 37 by 120 into 2 போட்டுக்கோங்க. 2 ஹவர்ஸ்க்கு 60 கேன்சல் பண்ணா 37 by 60 ஒர்க் இது வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க் எவ்வளோ? ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து இப்போ 1 minus 37 by 60 போட்டீங்கன்னா என்னது? 23 by 60 ஆஃப் த ஒர்க் தான் வந்து ரிமைனிங் ஒர்க். கரெக்டா? இந்த ரிமைனிங் ஒர்க் இஸ் டன் பை வாட்? பால் அண்ட் ஹரி மட்டும்தான். ஜார்ஜ் வந்து ஸ்டாப்ஸ் த ஒர்க் at 11 AM. இப்போ பால் அண்ட் ஹரி வந்து 1 hour, இப்போ வந்து இவங்க 2 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா இவங்களுடைய 1 hour ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். பால் பிளஸ் 1 hour ஒர்க் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சம் பண்ணிக்கலாம். 1/10 plus 1/12 இது சால்வ் பண்ணலாமா? இது வந்து எல்சிஎம் வந்து 120 தான் வரும். எல்சிஎம் 120 வராது, பட் நம்ம இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியா. ஓகே, 12 அங்கே போயிடும் 10. ஸோ 12 plus 10 22 divided by 120 கேன்சல் பண்ணலாம். 2 11s are 2 22, 2 60s are ஓகே. ஸோ 1 hour ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பால் அண்ட் ஹரி வந்து 11/60 ஆஃப் த ஒர்க். பால் பிளஸ் ஹரிஸ் 1 hour ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 11/60. ரிமைனிங் ஒர்க் என்னது? 23/60. என்ன கேட்டிருக்காங்க? அப்ராக்சிமேட்லி எப்போ டைம் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாக்டா தேவையில்லை. இது வந்து 11/60 வந்து 1 hour முடிப்பாங்க. 2 hours எவ்வளோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 2. ஸோ 22/60 ஆஃப் த ஒர்க் வந்து 2 hours முடிப்பாங்க. ரிமைனிங் ஒர்க் வந்து 23/60, ஆல்மோஸ்ட் சேம். ஸோ 11 o'clock இருந்து 2 hours அப்புறம் வந்து they will complete the work approximately. அதாவது 11 இருந்து 2 hours வந்து தாண்டி போச்சுன்னா என்னது? 1 PM. ஓகே, ஸோ 1 PM வந்து அப்ராக்சிமேட்டா the work will be finished. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Initially when Sona and Tina left for a shopping expedition, Sona had 3 times the money that Tina had.
Sona money வந்து S is equal to 3 times the money Tina எழுதிக்கலாம். Next they bought things amounting to 480 altogether, out of which Tina's share was 65%. இப்போ வந்து ரெண்டு பேரும் ஸ்பெண்ட் பண்ண ஷாப்பிங் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து S1 plus T1 is equal to 480 சொல்லிருக்காங்க. Out of which Tina's share வந்து 65%. அதாவது இந்த 480ல வந்து 65% 0.65 into 480 வந்து போட்டிங்கன்னா 312 வரும். அதுதான் டீனா வந்து ஸ்பெண்ட் பண்ண சொல்றாங்க. டீனா ஷேர் 65%. ஸோ S1 plus 312 is equal to 480. அப்போ S1 என்னது 88 plus 168. ஓகே, இதான் வந்து சோனா ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட். டீனா ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் 312. என்ன சொன்னாங்க, at the end of shopping Sona was left with 4 times the amount that Tina had அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இனிஷியலா நான் என்ன சொன்னேன், S equal to 3 plus T. S என்னது, let's assume இது வந்து 168 ஸ்பெண்ட் பண்ணிருக்கா. ஸோ 168 plus some amount எக்ஸ்ட்ரா வச்சிருக்கா சோனா, that is equal to 3 times T. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன சொல்றாங்க, at the end of the shopping Sona was left with 4 times the amount that Tina had. இப்போ இப்போதைக்கு வந்து என்னது, Sona has only X left. ஏன்னா 168 ஸ்பெண்ட் பண்ணிட்டா. that X is equal to 4 times the amount that Tina has. இப்போ Tina எவ்வளவு இருக்கும், இனிஷியலா Tina கிட்ட இருக்கு வச்சிருக்காங்க. ஸோ Tina வந்து she has spent 312 right now, correct? ஸோ T minus 312. இதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ போடலாமா, X is equal to 4T minus இது பாத்தீங்கன்னா 4 2 8 4 1 4 4 3 12. இதான் செகண்ட் ஈக்குவேஷன். என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் வாஸ் த அமௌண்ட் தட் டீனா ஹேட் அட் த பிகினிங். டி என்ன அப்படின்னு கேட்கறாங்க. கால்குலேட் பண்ணலாமா, இந்த ஈக்குவேஷன் போட்டா வந்துடும் 168 பிளஸ் எக்ஸ்னு வருதுல, எக்ஸ் வந்து இது போடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4t minus 1248 equal to 3t. Okay, so 4t minus 3t is equal to t, which is equal to minus 1248 plus 168. இது நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா minus 1080 வரும். அது இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 1080 வரும். ஓகே, so 1080 rupees is what Tina had at the beginning. ஓகே, இதான் ஆன்சர். உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் டஃபாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? டோன்ட் வரி, நாங்கள் இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் 1000+ கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸலண்ட் கோச்சிங் கொடுத்துருக்கோம். வி வில் மேக் யூ பிளேஸ்மெண்ட் ரெடி வித்தின் 1 month. இது எங்களோட ப்ராமிஸ். To get aptitude coaching from IIT and IM graduates, WhatsApp us at 79758 18578. Thanks for watching.